தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் நிகழப் போகிறது, என்னதான் நடக்க போகுது அப்படின்னா, 2ஆம் அதிபதி உச்சமாயிருக்காரு. வேற என்ன வேணும்? காசு, பணம், மணி, துட்டு இப்படிதான் ஆக போகுது. ஸோ 2ஆம் அதிபதி அதுவும் தனக்கு ரொம்ப பிடிச்ச சனியோடு சேர்ந்து உச்சமாயிருக்காரு. சனி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் அப்படியே 14 தேதிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்டு அதிபதியும் போய் உட்கார போறாரு. 2-12 இயங்கும் போது தான் நீங்க உங்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நேரம் நான் சொல்லியிருக்கேன். உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம்னா அந்த 2-12 இருக்கும்போது தான் நிகழும். அது பக்கத்தில் ஏதாவது கிரகம் இருக்கும்போது, அது நல்ல கிரகமா இருக்கும்போது உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். இது இயல்பா இருக்கக்கூடிய ஜோதிட விதி. அந்த வகையில கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா, கெத்தா இருக்க போறீங்கப்பா. எப்ப கெத்து வரும்? எல்லாம் கிடைச்சாதான் வரும். 2ஆம் இடம் பேச்சிலே ஒரு மாதிரி திமிரு, ஒரு கர்வம், ஒரு ஆணவம் எல்லாம் வரும். ஆனா அங்கிருந்து சனி ஸ்வயங்னு 7ஆம் பார்வை அவங்கள தான் பார்க்கறான்றதை மறந்துடாதீங்க. சனியுடைய பார்வை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணும், கொஞ்சம் டிலே பண்ண வைக்கும். என்ன சொன்ன செய்யலையே அப்படின்ற மாதிரி சில பேர் உங்களை பிளேம் பண்றதுக்கான நேரமா இருக்கு. அதனால கொஞ்சம் பேச்சுல கவனம் தேவை, செயல்ல நிதானமா இருக்க வேண்டிய காலகட்டம். 2ஆம் அதிபதி வலுவா இருக்கறனால குடும்பத்துக்கான தனவரவு பணவரல எந்த குறையும் இருக்காது. ஆனா பேச்சுல மட்டும் நீங்க கவனமாக இல்லாவிட்டால் எல்லாம் தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் பேசுனீங்க, எடுத்தெறிஞ்சு பேசுனீங்கன்னா சனி தன்னோட வேலையை செவ்வடை காட்டுவார்.